கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எபிரெயர் 5, 7, 8, 9, 10 வசனங்களை வாசித்து பார்த்தால், இயேசுவானவர் கீழ்ப்படிந்து பரிபூரணரானார். அதன் பின்பு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு அவர் நித்திய ரட்சிப்பை உண்டாக்கினார். அதிலிருந்து ஆவியானவர் உங்களிடத்தில் சொல்கிறது என்னவென்றால், நீங்கள் உங்கள் வீட்டில், உங்கள் விளையாடுகிற இடங்களில், உங்கள் வேலையில், உங்கள் தொழிலில், எப்படிப்பட்ட உங்கள் ஊழியத்தில், உங்கள் சபையில் எதாகிலும் இருந்தாலும் உங்கள் மேலானவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். உங்களுடைய மேலாயிருக்கிறவர்கள் சிறுவர்களாக இருக்கலாம், உங்களை விட ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கலாம். அவர்கள் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் நீங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிந்து கொண்டே இருங்கள். ஒரு நாள் அவர்கள் உங்களை பயன்படுத்துகிற சூழ்நிலை வருகிற பொழுது நீங்கள் எப்படிப்பட்டவர்களாய் மாறுவீர்கள் தெரியுமா? உங்கள் வீட்டிற்கு நீங்கள் நித்திய ரட்சிப்பை உண்டாக்குறவர்களாக இருப்பீர்கள். உங்கள் விளையாட்டிலே நீங்கள் முதன்மையானவர்களாக நீங்கள் தான் அதன் தூணாக மாறுவீர்கள். உங்கள் தொழிலே நீங்கள் வெற்றி சிறந்தவராக மாறுவீர்கள். உங்கள் ஊழியத்திலே நீங்கள் மேன்மையானவைகளை பேசுவீர்கள், மேன்மையானவைகளை செய்வீர்கள். உங்களுடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நித்திய ரட்சிப்பு உண்டாகும். அதற்கு முன்பதாக நித்திய விடுதலை உண்டாகும். நீங்கள் ஜெபித்தால், நீங்கள் ஒன்றை கேட்டால் அது நடக்கும். நீங்கள் ஜெபித்தால் எல்லாம் நடக்கும். மீண்டும் அதே பிரச்சனையை கொண்டு வராது. ஏனென்றால் நீங்கள் கீழ்ப்படிதல் உள்ளவராகி பரிபூர்ணம் அடைந்ததினால் உங்களை விசுவாசிக்கிற, உங்களுடைய வார்த்தையை நம்புகிற, கேட்கிற யாவருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் நித்திய ரட்சிப்பை உண்டாக்குவீர்கள். கீழ்ப்படிதல் முக்கியமானது. நீங்கள் மேலான அதிகாரிகளுக்கு உங்களுடைய திறமையின் அடிப்படையில் உங்களை வைத்து, இல்லையென்றால் அவருடைய திறமையின் அடிப்படையில், அவருடைய பலத்தின் அடிப்படையில் அவரை மதிக்கவா வேண்டாமா என்று முடிவு செய்யாதீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும், அவர் உனக்கு மேலதிகாரியாக இருந்தால் அவருக்கு கீழ்ப்படி என்கிறார். உங்கள் வீட்டிலே உங்களிடத்தில் மூத்தவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்திருங்கள். கர்த்தர் ஒரு நாளை வைத்திருப்பார். அன்றைக்கு உங்களுடைய வார்த்தைகளை கேட்கிற நாட்கள் வரும். நீங்கள் பேசுகிறதை கேட்கிற நாட்கள் வரும். நீங்கள் கீழ்ப்படுதலோராகி பரிபூர்ணமாய் இருக்கிறபடியினால் அந்த நாட்களிலே உங்களுடைய வார்த்தை நித்திய ரட்சிப்பை உண்டாக்கும். உங்கள் வாழ்க்கையில் மாத்திரமல்ல, பிறருடைய வாழ்க்கையிலையும் அது நித்திய ரட்சிப்பை உண்டாக்கும். நீங்கள் ஒன்று செய்து முடித்தால் அது திரும்ப வராது. நீங்கள் ஒன்றை செய்தால் அது திரும்ப வராது. ஏனென்றால் உங்களுக்கு ஒரு அபிஷேகம் இருக்கிறது. அது நித்திய ரட்சிப்பை உண்டாக்குகிற அபிஷேகம். அந்த நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. கெட் ரெடி.